வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து மேலே மொத்தமாக தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் எப்போவுமே கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் வாழைக்காய் கருக்காது. அப்புறம் இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப நிறைய தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். மஞ்சள் அந்த தண்ணிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து உப்பு வந்து நான் இப்போயே போடல, கொஞ்சம் காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திறந்து பார்த்தோன்னா காய் வந்து நல்லா பாதி மேலே வெந்திருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். அப்போ தான் வந்து காயிலெல்லாம் நல்லா உப்பு இறங்கும் இல்லையா. அது மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். காய் வந்து எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னா நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நசுங்கணும், அந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நாம் கையில் நசுங்கினாதான் வந்து நசுங்கணும். அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சா போதும். இல்லைனா அப்புறமேட்டு குழஞ்சி நம்ம தாளிக்கும் போது குழஞ்சி போய் உருவமே தெரியாத மாதிரி போயிடும். அதனால் இப்போ அவ்வளோதான். இப்போ எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து எப்போவுமே நல்லா வெடித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடித்ததுக்கு அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அப்புறம் இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். இந்த மாதிரி மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அது எண்ணெயில் கொஞ்சம் வணங்கணும். மிளகாத்தூள் எண்ணெயில் கொஞ்சம் பொரியணும். அப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். இந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் வந்து வாழைக்காய் வந்து அந்த மிளகாத்தூள், அந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். நல்லா கிளறணும், அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும்.
நம்ம ரொம்ப வேக வச்சிட்டோம்னா இப்படி கிளறும் போது குழஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துட்டோம்னா காயும் உடையாது, நம்ம என்ன கலர்னாலும் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை பரிமாற வேண்டியதான். இது ரைஸ் கூட எல்லாத்து கூடயும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.